அர்ஜுன் அமைதியான கூச்ச சுபாவமுள்ள இளைஞன். பிரியா துருதுருப்பான புன்னகை மாறாத பெண். நேரம் காலை 9 மணி. அர்ஜுன் லிஃப்டில் நுழையும் போது பிரியா ஏற்கனவே உள்ளே நின்றிருந்தாள். இருவரும் ஒரே மாடிக்கு தான் செல்ல வேண்டும். லிஃப்ட் மேலே போகும்போது இருவரும் கண்களால் பேசிக் கொள்கின்றனர். ஆனால் பேச தயங்கிக் கொண்டு இருவரும் தங்கள் போனை பார்க்கிறார்கள். லிஃப்ட் கதவு திறக்கும் பொழுது ஒரு சாக்லேட் பிரியாவின் பையிலிருந்து கீழே விழுந்தது. அர்ஜுன் அதை எடுக்க குனியும் முன் அவள் வெளியே சென்று விடுகிறாள். அர்ஜுன் அந்த சாக்லேட்டை எடுத்துக்கொண்டு யோசனையுடன் நடக்கிறான். ஈவினிங் பிரியாவுக்காக காத்திருந்து அதே லிஃப்டில் ஏறுகிறான் அர்ஜுன். பிரியா உள்ளே நுழைகிறாள். அர்ஜுன் புன்னகையுடன் அவள் மார்னிங் தவறவிட்ட சாக்லேட்டை நீட்டுகிறான். மார்னிங் உங்க சாக்லேட் கீழே விழுந்துருச்சு. பிரியா ஆட ஆமாம், இது என் கவனக்குறைவுதான், தேங்க்யூ, உங்களுக்கும் ஒரு சாக்லேட் தரேன் இருங்க என்று சொல்லி அவள் பையில் இருந்த இன்னொரு சாக்லேட்டை எடுத்து அர்ஜுனுக்கு கொடுக்கிறாள். அர்ஜுன் இல்லை பரவாயில்ல பிரியா, ப்ளீஸ், இது என் நன்றி சாக்லேட். அர்ஜுன் தயக்கத்துடன் வாங்கிக் கொள்கிறான். இருவரும் லிஃப்டை விட்டு வெளியேறும் போது இருவரும் ஒரு சிறு புன்னகையை பரிமாறிக்கொண்டு செல்கிறார்கள். அடுத்தடுத்த வாரங்களில் ஒவ்வொரு நாளும் ஆபீஸ்ல அடிக்கடி ஒருவரையொருவர் சந்திக்கும் பொழுது இருவரும் பார்த்து புன்னகைப்பது, சாக்லேட் பற்றிய சிறு சிறு கிண்டல்கள் என அவர்கள் நட்பு மெல்ல வளர்கிறது. ஒரு நாள் பிரியா லிஃப்டுக்கு தாமதமாக வருகிறாள். அர்ஜுன் அவள் வருவாளா என்று வாசலை பார்த்து கொண்டே இருக்கிறான். லிஃப்ட் கதவு மூட போகும் நேரத்தில் பிரியா வேகமாக ஓடி வருகிறாள். பிரியா மூச்சு வாங்க, அப்பாடா, இன்னைக்கு ஒரு நிமிஷம் லேட். அர்ஜுன் சிரிப்புடன், உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பிரியா வெட்கப்பட்டு, எனக்கு தெரியும் நீங்க காத்திருப்பீங்கன்னு என்று புன்னகையோடு சொல்கிறாள். ஒரு நாள் மாலை கம்பெனி பார்க்கிங்கில் பிரியா தனது 2 வீலரை எடுக்கிறாள். அர்ஜுன் அவளை அணுகுகிறான். அர்ஜுன் கொஞ்சம் பதட்டத்துடன், பிரியா, ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம தினமும் பேசிக்கிறோம், ஆனா நம்ம பேச இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அவள் சிரிப்புடன், எனக்கும் அப்படித்தான் தோணுது அர்ஜுன். அர்ஜுன் தனது சட்டை பையிலிருந்து ஒரு சிறிய அழகான பரிசு பெட்டியை எடுக்கிறான். அதற்குள் ஒரு சாக்லேட் மற்றும் ஒரு சிறு கடிதம் உள்ளது. அர்ஜுன் சாக்லேட்டை நீட்டி, இந்த சாக்லேட் நம்ம நட்புக்கு ஆரம்பம், இந்த கடிதம் நம்ம புதிய வாழ்க்கைக்கான ஆரம்பத்துக்கான அழைப்பு என்கிறான். பிரியா கண்களில் மகிழ்ச்சியுடன் அதை வாங்குகிறாள். அவள் புன்னகை அர்ஜுனுக்கு பதில் சொல்கிறது. பிரியா லிஃப்ட்ல ஆரம்பிச்ச நம்ம கதை இனிமே லைஃப்லயும் தொடரணும். அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து சிரிக்கிறார்கள். இருவரும் அந்த இடத்தை விட்டு பிரிந்தாலும் அவர்களின் காதல் இனிப்பான தொடக்கத்துடன் மலர்கிறது. கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றும் வேறொரு கதையில நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் டிபி.